இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு என்ன அர்த்தம் சார் அது? தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துல இருக்க சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டே இருக்கோம். கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா இல்ல? அந்த படத்துல வந்துச்சா? அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேட்கல? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. சரி, இப்பவும் கில்லிக்காக தான் அது. கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. அது கேட்க அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். தவிர சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு. அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்கள் படம் பாருங்கள், அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி வேற வேற விதமாக கேட்குறீங்க. இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்லை இல்லை, வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரையுமே ஒரே நிமிஷம் பழனி செந்தில் கேளுமா கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்தில் இல்லை இந்த படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்று கிடையாது. நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து பார்த்து நான் கேட்பேன். நான் யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான். அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை 28 Part 2 டீசர் பாருங்கள். அதுலேயே சொல்லியிருப்பேன் நான், மாப்பிள்ளையை காணோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனால் சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்லை. இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயாராக.